பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சிந்துவும் பூதமும் பாகம் 7. கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்து, பூமிகா, அவங்க அண்ணன்மார்களை, பெரியப்பா பசங்க அண்ணன்மார்கள் இருக்காங்களே 2 பேர், பிரகாஷ், செந்தில், 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போய் பேசுகிறதுக்கு போனாங்க இல்லையா, போயிடுறாங்க. ரூம்குள்ளே போனோடனே, என்ன சிந்து படிப்பெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி 2 அண்ணன்மான் கேட்டுட்ருக்காங்க. நல்லா போயிட்டுருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணுமேம்மா, எனக்கு ஒரு அப்படின்னு சொல்கிறாரு மூத்த பையன் பிரகாஷ், மூத்த அண்ணன். சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி என்னுடைய நண்பன் இருக்கேன், அவன் பேர் சண்முகா, பக்கத்தில் கிராமத்தில் இருக்கேன். அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்ல ஃபேமிலி அவங்க அந்த அப்பா, அவங்க அம்மா, அந்த பையன் எல்லாம் ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்லதையும் செய்வாங்க, கெட்டது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த பையனுடைய அப்பா வந்து விவசாயம் பண்ணுறதுனால அவருக்கு கொஞ்சம் பணம் தேவை இருந்தனால, அவர் வந்து அந்த ஊரில் உள்ள அந்த கிராமத்தில் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனை வாங்கிக்கிடுவோம், பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கிடுவோன்னு சொல்லி அந்த செல்வந்தர் வந்து அவர் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவர். பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு நிலப்பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு கொடுப்பாரு. இந்த தங்க நகைகள் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபைனான்சியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதோட சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கினாங்கம்மா பணம். சரி, அதுக்கு என்னண்ணா அப்படின்னு கேட்குறான். அதில் தான்மா பிரச்சனையே இருக்குது. அதை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த பணம் வாங்கினாங்க, திரும்ப கொடுத்துட்டாங்க, வட்டியும் கட்டிட்டாரு, திரும்ப அந்த பணத்தையும் கட்டிட்டார். 5 லட்சம் வாங்கியிருந்தாங்க, 5 லட்சத்துக்குள்ளே வட்டியும் கட்டி அந்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க, முதலையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்குமெண்ட்டை நான் தரமாட்டேன், டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்ல, திருப்பி டாக்குமெண்ட் வச்சு தானே பணம் கொடுத்துருக்காரு, நிலப்பத்திரத்தை, அப்போ திருப்பி கொடுக்கணும்ல. அதை கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எப்பவும் போல் எனக்கு குத்தகையில் மகசூலில் எனக்கு பாதி பங்கு தரணும், இன்னும் 2 லட்சம் நீ தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எதுக்கு 2 லட்சம் தரணும், நாங்கள் 5 லட்சம் வாங்கினோம், 5 லட்சத்துக்குள்ளே வட்டியும் கொடுத்துட்டோம், இவ்வளோ நாள் மகசூல் வர கட்டிங்க, அதையும் கொடுத்தாச்சு, இப்போ பணத்தையும் கட்டிட்டோம், இப்போ பத்திரத்தை கொடுங்கன்னு கேட்டால் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் தர முடியாது, நீ என்ன யாரை வச்சுட்டு நீ கொடுத்த, நீனா தானே வந்து கொடுத்து வாங்கிட்டு போனேன், அதனால் யாரும் சாட்சியெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அந்த ஆளை வந்து நீதாம்மா மிரட்டி நீ எப்படியாச்சும் இது சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, நீ எப்போம்மா வர்ற, ஊருக்கு வரணுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, சிந்து சொல்லுது, நான் வர்ற சனிக்கிழமை வேண்டாம், சனி ஞாயிறு லீவு தானே, நான் வந்துடுறோம், அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்துடுறோம், நீங்கள் எதுக்கும் அப்பாட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு போங்க, தங்கச்சி மேலே கூட்டிகிட்டு சித்தப்பா ஊருக்கு வந்துட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்லுவாங்க அப்பான்னு. அதை நான் பார்த்துக்கிறேம்மா, அதை சொல்லிட்டு போகிறேன், நான் போகும்போது சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அண்ணன். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பெரியப்பா பெரியம்மா இந்த அண்ணன்மாருங்க தாத்தா பாட்டி எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த பிரகாஷ் சொல்லுது, சித்தப்பா அப்படிங்கும்போது, என்ன தம்பி சொல்லுங்கள் என்னென்னொன்னே, வர வாரம் நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வாங்களேன் என் பிள்ளையில, அது கொஞ்சம் 2 நாள் ரெஸ்ட்டில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வருங்கள்ல அப்படின்னு. அப்படியா, சரிப்பா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவோடைய அப்பா. சரிப்பா, சரி சிந்து, பூமி, டாட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க காரில் ஏறி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனோன்னே இந்த 2-3 நாளில் இவன் சனி ஞாயிறு லீவ் வரும்ல, அப்போ கிளம்புவோம் சொல்லிகிட்ருக்காரு சிந்துவோடைய அப்பா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு சனிக்கிழமை கிளம்ப, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டு வருவீங்கல்ல, அதுக்குள்ளே நான் துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் நைட்டே போயிடலாம், இங்கே நைட்டு போயிருந்துட்டு 2 நாள் சனி ஞாயிறு இருந்துட்டு அங்கே வரலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இங்கே கிளம்புனோம்னா இங்கே வந்துடலாம், திங்கக்கிழமை நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு. ஆமாம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டு வந்துடுதுங்க. வந்தவுடனே இவங்க எல்லோரும் சேர்ந்து காரில் கிளம்பிடுறாங்க தாத்தா பாட்டி ஊருக்கு. அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனால் அங்கே ஊரில் எல்லாம் ஒரே போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, சிந்துவை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் சிந்துவோடைய போட்டு ஒட்டியிருக்காங்க. என்னென்னு கேட்டால், அந்த டிவி இதிலெல்லாம் மீடியாலெலாம் வந்துருச்சு இல்லையா, அதனால பாராட்டு விழா ஸ்கூலில் நடந்தது வந்துருச்சு, அதனால எல்லோரும் பாராட்டி பேசணும், அந்த பிள்ளையை போய் பார்க்கணும், எல்லோரும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. இவங்க வீட்டில் போய் இறங்கிட்டாங்க, இவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இறங்கினோன்னே அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுது, கிராமம் தானே அது பக்கத்தில், அதனால் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சோன்னே எல்லோரும் ஓடிடுறாங்க. அது மாலை அது இது சால்வையெல்லாம் போடணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வர்றாங்க. வந்து எல்லோரும் வாழ்த்துறாங்க, நல்லா இருக்கணும் தங்கம், நீ பெரிய கொள்ளை கூட்டத்தையே பிடிச்சி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் வீட்டில் பெரியப்பா வீட்டில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அது எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்து கிளம்பிட்டாங்க.
அப்போ சிந்து சொல்லுது, இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம், நாளைக்கு கிளம்பிடலாமா, அந்த பண்ணையார் வீட்டுக்கு போகணுமே அப்படின்ட்டு. சாரி, அந்த செல்வந்தர் வீட்டுக்கு, ஃபைனான்சியர் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம், எதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா சண்முகாட்ட, அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துருப்பா, காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துடு, நானும் இப்போ தங்கச்சியை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன், சிந்துவை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம், நான் ஃபோன் பண்ணி சொல்லி வைங்க, காலையில் வந்துட்டாங்கன்னா நம்ம காலையில் டிஃபன் பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படிங்குது. சரி சரிம்மான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்கு, நண்பருக்கு சொல்கிறாரு, சண்முகாவுக்கு, சண்முகா இந்த மாதிரி சிந்து வந்துருச்சு, நான் சிந்துவை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன், நீனு வந்துடு, அம்மா அப்பா அங்கே உங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சரி பிரகாஷ், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சண்முகா சொல்கிறாரு. சரின்னு சொல்லி 10 மணி 9:30 மணிக்கெலாம் அவங்க கிளம்பிடுறாங்க. காரை எடுத்துகிட்டு அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போகுது. எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு, சிந்துவோடைய அப்பா. இந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடும் சித்தப்பா, தங்கச்சியை கூப்பிட்டு போகிறேன். ஏன்ப்பா நானும் வரவான்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் வேணாம், நான் கூப்பிட்டு போகிறேன்ல, கூப்பிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு. சரிப்பா, அப்போ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துறாங்க. சிந்துவை கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் மூத்தவர் மட்டும் போகிறாரு, பிரகாஷ் மட்டும். அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க, சண்முகா, அவங்க அப்பா அம்மா, அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து அந்த செல்வந்தர் வீட்டில், ஃபைனான்சியர்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் திண்ணை போட்ட வீடு தான், அது கிராமம் தானே, பெரிய திண்ணை போட்டுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ள அந்த வேலை ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட சொல்லி விட்றாங்க, இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும், ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நான் இருங்க கேட்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ளே போய் கேட்குறாரு. யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர். யார்? அந்த ஃபைனான்சியர். இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பத்திரம் வச்சு பணம் வாங்கினார் இல்லையா, அவர் வந்திருக்காரு, 4-5 பேர் வந்திருக்காங்க கூட அப்படின்னு. அப்படியா, இருக்க சொல்லுங்க, வந்து வர நான் கூப்பிடும்போது வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கணக்கு பண்ணிகிட்ருக்காரு, கணக்கு பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. ஆனோடனே சரி உள்ளே வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போங்க, ஐயா கூப்பிட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த சிந்து சொல்லுது, நீங்கள் யாரும் வர வேணாம், நான் மட்டும் போகிறேன் உள்ளக்க அப்படின்னு சொல்லுது. ஏம்மா அப்படின்னு எல்லாம் கேட்குது. இல்லை இல்லை, நான் மட்டும் போய் பேசுகிறேன், பேசி பார்க்குறேன், சரியாக வரலன்னா அப்புறம் நீங்கள் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா அண்ணா, நான் மட்டும் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லுது. சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உள்ளே அந்த சிந்து மட்டும் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே, என்னம்மா யார் நின்று அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த சண்முக அண்ணன் இருக்கார்ல, அவங்க விஷயமாக தான் நான் பேச வந்தேன். அவங்க விஷயமா என்ன பேசணும், அதான் ஏற்கனவே பேசியாச்சு, ஏற்கனவே 2 லட்சம் தரணும் அவங்க பணம், மகசூலில் பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு கொடுக்கணும், அதான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்களாம்ல, எல்லாம் முடிச்சுட்டாங்களாம்ல, உங்களுக்கு வட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்களாம், அந்த மாதிரி பணம் இதையும் முதலையும் கட்டிட்டாங்களாம்ல, அப்படின்னா திரும்ப பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன நீ உனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் ஒன்றும் தெரியாதுமா அப்படிங்கிறாரு. எல்லாம் தெரியும் எனக்கு, நீங்கள் பத்திரத்தை முதல்ல எடுங்க, பணத்தை நாங்கள் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் எடுக்க முடியாது, என்ன ரொம்ப அகராதித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர். சிந்து சொல்லுது, இவர் சரியாக வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது மனசுக்குள்ளே. நினச்சிட்டு, நான்லாம் யார்ட்டையும் வச்சு நான் ஜாமீன் வச்சுலாம் நான் போடல, அவராக தான் வந்து வாங்கினாரு, நான் மட்டும்தான் இருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ அந்த பணத்தை நானே கட்டிடுறேன், அப்போ பத்திரத்தை கொடுக்குறீங்களா, 2 லட்சம் நானே தந்துடுறேன் அப்படின்னு கேட்குது. 2 லட்சம் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நானே கொடுத்துட்றேன், கொடுத்த உடனே நீங்கள் அந்த பத்திரத்தை தந்துடுங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆள். அப்போ இந்த இவங்க கூட நிற்கிறாங்கல்ல, இந்த 4-5 பேர் நிற்கிறாங்கல்ல, இந்த அல்ல கைகள்லாம், இவங்கெல்லாம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அம்மா நீங்கள் ஏன் சொன்னீங்க, ஜாமீன் இல்லாமல் நானாக கொடுத்தேன், நானாக வாங்கினேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இப்போ நான் கொடுக்குறது யாரும் பார்க்க வேணாம், இவங்க போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, சரி எல்லோரும் போங்கப்பா, போனோன்னே கதை அடிச்சிட்டு வாங்க அப்படிங்குது. கதை சாத்திட்டு வாங்க அப்படின்னு. சரி கதை சாத்திட்டு வந்து, சின்ன பிள்ளை தானே என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். அவன் தெனாவட்டான். உட்காந்தோடனே இந்த பிள்ளை என்ன செய்யுது, மோதிரத்தை அப்படியே தேய்ச்சி விடுது. தேய்ச்சி அமீர் வந்துருச்சு. வந்தோடனே போய் கவனிப்பா என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே அமீர் பெரிய உருவமாக மாறிடுது. டேய் ஈனப்பயலே, உனக்கு பணமும் கொடுத்தாச்சு, வட்டியும் கட்டியாச்சு, நீ பத்திரத்தை கொடுக்க மாட்டே ராஸ்கல், அவனை தலையை திருகுனா எப்படி இருக்கும், அப்படியே போடுன்னு போடுது, சாத்துன்னு சாத்துது. ஐயோ ஐயோ, யார் நீங்கள் அடிக்காதீங்க என்னெல்லாம் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஈனப்பயலே அப்படின்னு போடுன்னு போடுது. போட்டோன்னே அடி தாங்க முடியாமல் கத்துறேன். ஐயோ நான் பத்திரத்தை கொடுத்துறேன் அப்படிங்கிறேன். மரியாதையாக கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன், வட்டியும் வாங்கிட்டேன், இப்போ திரும்ப கொடுக்க மாட்டேங்கிற, மரியாதை எடுறா, அந்த பீரோவில் தானே வச்சுருப்பா, அதை எடுறா அதை அப்படின்னு சொல்லுது. பீரோவை வந்து விழுந்து அடிச்சு எந்திரிச்சு, அடி வாங்கி கீழே விழுந்துட்டான்ல, அதான் பூதம் அடித்தான் தாங்குவானே, கீழே விழுந்து எந்திரிச்சு, ஐயோ அம்மா நீ இப்போ எடுறா, என்ன ஐயா அம்மா போட்டுக்கிட்டு இருக்கா, எடுறா நாயே அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். குர்றா இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். இனிமேல் வந்து இதை வந்து நான் வந்து
யாரோ ஒரு பெரிய உருவம் வந்துச்சு என்னை அடிச்சிச்சு அப்படி இப்படின்னு யார்ட்டையாச்சும் சொன்னேன் மகனே உன் கழுத்தை அப்படியே திருவி தலையை தனியாக தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு வந்து நல்ல விதமாக பேசிச்சு, அதனால் நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன். இதை தான் சொல்லணும் சரியா? திரும்ப அந்த வீட்டில் போய் அதை பண்ணுறது இதை பண்ணுறது அநியாயம் பண்ணுறது அட்டூழியம் பண்ணுறது திரும்ப பணம் கெடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த பேச்சே இருக்கக்கூடாது. நான் உன்னைய பார்த்துக்கிட்டேன்ல, நீ இந்த வீட்டில் தானே இருக்க, வந்து யாரையும் கேட்க மாட்டேன், தலையை திரும்பி தனியாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லை நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்யா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ பயங்கரமாக இருக்கீங்க, இவ்வளோ உயரமாக இருக்கீங்க, அம்மாடி வேணாம் வேணாம் நான் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்க. அந்த பயம் இருக்கட்டும் ரேஸ்கல் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு சிந்து குகை சிரிப்பு, போதும் போதும் விட்டுரு, அந்த நாய் செத்துக்கிட்டு போயிடப்போகுது அப்படின்னு. சரி நான் மறைஞ்சிருது. அமீர் மறைஞ்சிடுறாரு. இந்த பிள்ளை ஹாயாக சிரிச்சுக்கிட்டு வெளியே வருது. இப்போ வந்தாங்க அங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குது அவங்க சண்முக அப்பாட்ட. தங்கமே எப்படிம்மா வாங்கினேன், இந்த ஈனப்பையை கொடுக்க மாட்டானே எப்படி கொடுத்தேன், அதெல்லாம் அவரே வந்து சொல்லுவார் பாருங்க, நான் பேசுகிற விதமாக பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பின்னாடி வந்து என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிச்சுல அமீர் சொல்லிட்டு போச்சுல, எல்லாத்தையுமே சொல்லணும், நான் நல்ல விதமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு நிற்கிது. அதே மாதிரி வந்து அந்த ஆள் வந்து ஐயா அந்த பொண்ணு தங்கமான பிள்ளை சிந்து, அது சொல்கிற விதமாக எனக்கு எடுத்து சொல்லிச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரின்னு சொல்லி இந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லையா, நீங்கள் கொண்டு வச்சுக்கோங்க பத்திரத்தை கொண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம யாரையா கூட்டிகிட்டு வந்து பேசணும் கேட்க மாட்டேன்ட்டேன். இந்த சின்ன பொண்ணு வந்து சொன்னோன்னே கேட்டு சரி நல்லா அதை எதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், வாங்க வாங்க போவோம், அதான் பத்திரத்தை வாங்கிட்டோம்ல இவன்ட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி சந்தோஷமாக வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு சந்திக்கலாமா? தேங்க்யூ.